சிறப்பு முகாமில் ஒரு நுழையச்சுள்ளவங்களாம் பார்த்து நீங்கள் எங்களுக்கு போடுங்க. நீங்கள் யாரும் தெளிவாக பேசுகிறதா இல்லை. எஸ்டிசி மேடம் வந்து ஒரு நுழைச்சி அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நேரத்தில் அவங்க வந்து ஒரு தெளிவான பதில் நாங்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கான பதில் சொல்லவே மாட்டாங்க. கீ பிரான்ச் தான் இதை வந்து இந்த சிறப்பு முகாமை பார்த்து கொண்டிருக்குது. ஆனால் இதை யார்கிட்ட கையில் போலீஸுன்ற கையில் ஒப்படைங்க. கீ பிரான்ச் இந்த இதுலேருந்து எடுத்து போலீஸுன்ற கையில் உண்மையாக அவங்களுக்கு புண்ணியமாக போகணும். அப்போ தான் இருக்கிறவங்களோட நல்லது கெட்டது எல்லாம் அவங்க காதுக்கு வரும். என்னை எல்லாத்தையுமே முடக்கிறாங்க, எல்லாத்தையுமே தண்டுறாங்க. இங்கே எதுவுமே சரியில்லை. சாப்பாட்டில் இருந்து எங்களுக்கு தண்ணி வசதியிலேருந்து எதுவுமே சரியில்லை. நாங்கள் கிடச்சா கூட எங்களுக்கு ஆனால் அவங்களையும் ரொம்ப நாள் வச்சுருந்துட்டு அனுப்பினாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா. ப்ளீஸ் இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுங்க. இங்கே இருக்கிற 120 பேரோட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. அவங்க வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் அவங்க ஒவ்வொரு தரையும் என்ன கேஸ்ன்னு பார்த்து நாட்டுக்கு அனுப்ப வேண்டியவர்களை நாட்டுக்கு அனுப்புங்க. நாட்டுக்கு போக முடியாதவங்களை வெளியிலையாவது வாழ விடுங்க. பெற்றோர்கள் இருந்தும் இங்கே வந்து இருக்கிறாங்க, கேட்டும் கொடுக்குறாங்க. இல்லை அப்படி அவங்க கொடுத்தாலும் இங்கே அனுப்ப சைன் வைக்கிறது கீ பிரான்ச்சும் கொடுக்குறாங்க. இல்லை நாங்கள் அறிஞ்ச 13 பேருக்கு இங்கே வெளியில் அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பலாம்னு வந்துச்சு. ஆனால் கீ பிரான்ச் அதுக்கு கொடுக்கலன்னு அறிஞ்சோம். ப்ளீஸுங்க ஐயா, நீங்கள் உங்கள் தலைமையில் கொஞ்சம் டீம் அமைச்சு இந்த சிறப்பு முகாமுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, என்னென்ன இங்கே வந்து முடக்க வச்சுருக்கோ, இந்த கீ பிரான்ச் என்னென்ன விஷயத்தில் இந்த மக்களை முடக்கி அடிமைகளாக வச்சுருக்கிறாங்களோ அதையெல்லாம் நீங்கள் ஒரு டீமை வச்சு உடைக்கணும். வணக்கம் விஜய் சார் அவர்களே. என்னுடைய பிரச்சனையை மட்டும் சொல்லிவிட்டு நான் மிச்சத்தை சொல்லாமல் போயிட்டேன். இங்கே வந்து 10வது நாளாக 5 பேர் உண்ணாவிரதம் இருக்கிறோம். எனது மகன் உட்பட நாங்கள் 3 பெண்கள் 2 ஆண்கள். அதோட அடையாள உண்ணாவிரதமாக இங்கே இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தாங்க. 5 நாள் காத்திருப்பு போராட்டம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க, எங்களுக்காக நிற்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கிற எந்த அதிகாரி மேலும் இதுக்கு பதில் சொல்கிறாங்க. இல்லை எந்த அதிகாரி மேலும் வந்து நம்மளோட உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறோம், நீங்கள் எழும்புங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன டைம் கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறேன் எந்த அதிகாரி மாதிரி. மற்றது நான் அவங்கள வேண்டிக் கொள்வது என்னன்னு சொன்னால், இங்கே இந்த சிறப்பு முகாமில் ஒரு நுழையச்சுள்ளவங்களாம் பார்த்து நீங்கள் எங்களுக்கு போடுங்க. இங்கே யாரும் தெளிவாக பேசுகிறதா இல்லை. எஸ்டிசி மேடம் வந்து ஒரு நுழைச்சி அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நேரத்தில் அவங்க வந்து ஒரு தெளிவான பதில் நாங்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கான பதில் சொல்லவே மாட்டாங்க. கீ பிரான்ச் தான் இதை வந்து இந்த சிறப்பு முகாமை பார்த்து கொண்டிருக்குது. ஆனால் இதை யார்கிட்ட கையில் போலீஸுன்ற கையில் ஒப்படைங்க. கீ பிரான்ச் இந்த இதுலேருந்து எடுத்து போலீஸுன்ற கையில் ஒப்படைங்க. உண்மையாக உங்களுக்கு புண்ணியமாக போகும் ஐயா. அப்போ தான் இருக்கிறவங்களோட நல்லது கெட்டது எல்லாம் அவங்க காதுக்கு வரும். என்னை எல்லாத்தையுமே முடக்கிறாங்க, எல்லாத்தையுமே தண்டுறாங்க. இங்கே எதுவுமே சரியில்லை. சாப்பாட்டில் இருந்து எங்களுக்கு தண்ணி வசதியிலேருந்து எதுவுமே சரியில்லை. நாங்கள் இருக்கிற ரூம் எல்லாம் ஒரு 10 கட்டு ரூம் தான். இது செல் 5 செல்லில் இருக்கிறேன்னா 6 செல் இது ஒரு செல் தான். புழல் தான் ஜெயிலண்டு இல்லைங்கய்யா. இந்த சிறப்பு முகாம் தான் ஜெயிலை விட மோசமாக இருக்குது. எங்களுக்கு புழல் ஜெயிலை விட மோசமாக இருக்குது. உண்மையிலேயே ஜெயில் வந்து எங்களுக்கு ஒரு கோமா தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது சாப்பாடு ஒன்று தான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஒத்து வரையில். ஆனால் அங்கே எல்லாமே எங்களுக்கு என்ன தேவை, ஒரு ஜட்ஜு வருவாங்க, அடிக்கடி வருவாங்க, ஜட்ஜு வருவாங்க, அட்வொகேட் வருவாங்க, அங்கே அரசு அட்வொகேட் மாதிரி வருவாங்க. எங்களுக்கு என்ன வெயிலில் போகணுமா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு எங்களுக்கு அங்கே பண்ணுறாங்க. அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேட்டு பண்ணுறதுக்கு அங்கே முடியுது. ஆனால் இங்கே மட்டும் எங்களுக்கு கேட்டு பண்ணுறதுக்கு முடியலைன்னா இது என்ன? இது சிறையை விட மோசமான ஒரு இடம். அதனால தான் நான் திருப்பி இது உங்களுக்கு மிச்சத்தை நான் சொல்கிறேன். இங்கே 11 பெண்கள் இருக்கிறாங்க, மிச்சம் எல்லாம் ஆண்கள்.
இதில் நிறைய வருஷமாக வந்திருக்க சுதான்ற பெண் இருக்கிறாங்க. அவங்க 7 வயசு பிள்ளைய வெளியில் விட்டுட்டு 6 வருஷமாக அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க கேஸை. அது அவங்க கேஸை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும். ஆனால் இது இவ்வளோ தூரத்துக்கு டூ மச்சுங்க ஐயா. ரொம்ப எங்களை வச்சிருக்கணும், எங்களால் அவங்க பிழைக்கணுமென்னு தான் வச்சுருக்குறாங்களே தவிர எங்களை கேஸை முடிச்சு அனுப்பணுமென்னு அவங்க வச்சுருக்கில்ல. இதை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நான் இதை ஏன் திருப்பி வந்து என்னோட விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் திருப்பி வந்து இங்கே சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிறவங்களோட பிரச்சனை நீங்கள் அறியணும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நிறைய நாளாக இருக்கிறாங்க. 49 பேர் கேஸை முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள நாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்பலை. ப்ராப்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் என்னையா ஒரு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இவங்களுக்கு ஏதோ ஒரு இருக்குங்கய்யா, ஏதோ ஒரு வருமானம் இருக்கிறதால அப்படி பண்ணுறாங்க. 49 பேர் ஏன் அனுப்பாமல் வச்சுருக்குறாங்க செய்கிறாங்கல்ல. நாங்கள் உண்ணாவிரதம் கொஞ்ச நாள் ஒரு இதில் வந்து ஒரு 20 பேருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துருக்குறாங்க. அதே வர்றதுக்கு 20 நாள் ஆகுமென்றாங்க. கேஸ் முடிஞ்சவங்களுக்கு கேஸ் திருப்பி போடணுமென்றாங்க. ஒரு ஜட்ஜு தீர்ப்பு வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து இதெல்லாம் பாருங்க ஐயா. இங்கே எந்த ஆபத்தும் இல்லைங்க. நாங்கள் மனுஷங்க தானுங்க ஐயா. உங்கள் தொப்புக்களுடைய உறவு தான் நாங்கள். இங்கே வாங்க, எங்கள் மனிதங்களை பாருங்கள், எங்களை மக்களை பாருங்கள், எங்களை மக்களாக பாருங்கள், மனுஷங்களாக பாருங்கள். இங்கே எந்த ஒரு தப்பான மனுஷங்களும் இங்கே இல்லை. இங்கே எல்லாமே மனிதங்க தான் இருக்கிறாங்க. இவங்க சொல்லி வெளியில் வந்து அப்படி சொல்லி உங்களை வராமல் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறாங்களே தவிர இங்கே எதுவுமே இல்லை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து இங்கே இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்களுக்கு கேஸ் முடிஞ்சது. அந்த கேஸில் இருந்தவங்க இறந்துட்டாங்க. அதில் இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இங்கே இருக்கிறது ஒவ்வொரு பாஸ்போர்ட் கேஸ்லையும் ஒவ்வொரு கேஸ்லையும் கொண்டு வந்து போட்டவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. பாஸ்போர்ட் கேஸ் எல்லாம் வச்சு இழுக்கிறாங்க. பாஸ்போர்ட் கேஸ் ஒன்றும் இல்லாத கேஸ். இந்த பெர்ஸ்டாண்ட பிள்ளைக்கும் பாஸ்போர்ட் கேஸ் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வாஷ் பண்ணிட்டாங்க. நானும் பாஸ்போர்ட் கேஸ் தான், ஆனால் கீபிராந்த் கேஸ். என்னை வச்சு ஏன் இப்படி இழுக்கிறாங்க? என் பிள்ளைகள் படிக்கணும் ஐயா. 23 வயசு, அவனுக்கு 20 வயசு. அவனோட லைஃப் இனியும் இதுக்குள்ளே முடங்கக்கூடாது. உங்களை கெஞ்சி கேட்குறேன், என் பிள்ளைகளை படிக்கிறதுக்காக அது எங்களை வெளியில் அனுப்புங்க, எங்களை நாட்டுக்கு அனுப்புங்க. நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒன்று செய்யுங்க ஐயா ப்ளீஸ். இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுங்க. இங்கே மக்களுக்கான ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இங்கே உண்மையில் பெண்களுக்கான பேட் டிவோர்ஸே இல்லைங்க ஐயா. எதுவுமே இல்லை இங்கே. அப்படி பெண்களை வச்சு முடக்கிறாங்க. பெண்களுக்கான வசதி எதுவுமே இல்லை. குளிக்கிறதுக்கான வசதி இல்லை. எல்லாமே நிறைய பேரை கொண்டு வந்து ஒரு தொட்டியை போட்டுட்டு குளின்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா. ஃபாரினர்ஸை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு HIV நோய் இருக்குது. அந்த HIV நோயோட கூடி எங்களோட தான் போட்டிருக்கிறாங்க. எங்களோட தான் குளிக்க வைக்கிறாங்க. எங்களோட தான் பாத்ரூம் எல்லாமே. ஒரு அம்மா ரொம்ப அவக்கு முடியாத நிலையில் கூடி வெளியில் அவக்கு ஒரு கொசு கடிச்சிட்டு எங்கள்கிட்ட வந்து கடிச்சா கூடி அது எங்களுக்கு பிறகு. ஆனால் அவங்களையும் ரொம்ப நாள் வச்சுருந்துட்டு அனுப்பினாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா. ப்ளீஸ் இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுங்க. இங்கே இருக்கிற 120 பேரோட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. அவங்க வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் அவங்க ஒவ்வொருத்தரையும் என்ன கேஸுன்னு பார்த்து நாட்டுக்கு அனுப்ப வேண்டியவர்களை நாட்டுக்கு அனுப்புங்க. நாட்டுக்கு போக முடியாதவங்கள வெளியிலையாவது வாழ விடுங்க. பெற்றோர்கள் இருந்தும் இங்கே வந்து இருக்கிறாங்க, கேட்டும் கொடுக்குறாங்க. இல்லை அப்படி அவங்க கொடுத்தாலும் இங்கே அனுப்ப சைன் வைக்கிறதுக்கு கீபிராஞ்சும் கொடுக்குறாங்க. இல்லை நாங்கள் அறிஞ்சோம் 13 பேருக்கு இங்கே வெளியில் அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பலாம்னு வந்துச்சு. ஆனால் கீபிராஞ்சு அதுக்கு கொடுக்கலன்னு அறிஞ்சோம். ப்ளீஸுங்க ஐயா, நீங்கள் உங்கள் தலைமையில் கொஞ்சம் டீம் அமைச்சு இந்த இந்த சிறப்பு முகாமுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, என்னென்ன இங்கே வந்து முடக்க வச்சுருக்கோ, இந்த கீபிராஞ்ச் என்னென்ன விஷயத்தில் இந்த மக்களை முடக்கி அடிமைகளாக வச்சுருக்கிறாங்களோ அதையெல்லாம் நீங்கள் ஒரு டீமை வச்சு உடைக்கணும். அப்போ நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா, உண்மையில் இவங்க சொல்கிற மாதிரி பயங்கர இதுக்குள்ளே இருக்கிறோமான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க. உண்மையில் இவங்க சொல்கிறத விட நீங்கள் நடைமுறைப்படுத்தினா தான் அது உண்மையாக பொய்யான்றது தெரியும். இவங்க சொல்கிறத கேட்டு பின்வாங்காதீங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே போய் இவங்க வந்து எங்களை வச்சு வாழ்கிறாங்க. அதான் உண்மை. ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க. நான் 10வது நாள் இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு உடம்பு முடியலை. பசிக்குதுங்க ஐயா, பசிக்குது. பிள்ளை பசியில் இருக்கிறேன். நான் எப்படி சாப்பிட முடியும்? என் பிள்ளை உடைஞ்சு போயிட்டான் ஐயா. அவனால் முடியலை. ஆனாலும் வைராக்கியத்தோடு இருக்கிறேன். இந்த இடத்த விட்டு போகணும். இந்த இடம் நமக்கான இடம் இல்லையா. இது வந்து சிறை. இதை விட பிள்ளைகளில் இருந்தவங்களை கேஸை முடித்து நாங்கள் நாட்டுக்கு போயிருக்கலாம். இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததே தப்பு. இது ஒரு சிறை ஐயா. சிறையை விட மோசமான இடம்னா சிறப்பு முகாம். புழல் ஜெயிலை விட
மோசமான இடம்னா இந்த சிறப்பு முகாம். அதை கருத்தில் கொண்டு எங்களை காப்பாற்றுங்க, ஒரு டீம் அமையுங்க. அவங்க சொல்கிறது இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்களாம் நம்பாதீங்கன்னு சொன்னால் நம்பாதீங்க. நீங்கள் டீம் அமைச்சு அந்த டீம் மூலம் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை பாருங்கள், பார்த்து எங்களை காப்பாற்றுங்க. எங்களை முதல் உண்ணாவிரதத்துலேருந்து மீட்டெடுங்க. காத்திரு போகிற இடத்துல இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த பசங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் பாருங்கள், எங்களை மீட்டு கொள்ளுவீங்கன்னு நம்பிக்கையோடு நான் இதை அனுப்புகிறேன். நான் என்னோடய பிரச்சனையை மட்டும்தான் நான் இதில் போட்டேன். இப்போ நான் இதை போடுறேன். இதை இன்னொரு இதாக நான் போட்டிருக்கேன்னா இங்கே இருக்கிற மக்களோட பிரச்சனை நான் சொல்லலை, அதனால் போடுறேன். நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்ததோ எல்லாத்துக்கும் உங்கள்ட்ட தாழ்மையாக மன்னிப்பு கேட்குறேன். நாங்கள் செய்தது தப்பு தான். ஆனால் அதுக்கான மரண தண்டனையை விட மோசமான தண்டனை என் பிள்ளைங்களை பிரிஞ்சிருக்கிற தண்டனை தான். அந்த தண்டனை எனக்கு வேணாம் ஐயா. எனக்கு தயவு செய்து 3 வருஷமாக பிள்ளைகளை பிரிஞ்சிட எனக்கு இங்கே இருக்கிற என்ன போல் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீதி வழங்குங்க. எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவேன் என்ற நம்பிக்கையோடு பணிவன்புடன் உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா.